ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவத்தை பற்றி ஒன்லி ஸ்டோரி சொல்லணும்னா, பொதுவாக மனுஷங்களோட மைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேய் இந்த விஷயம் பண்ணாதா அப்படின்னு சொன்னால் நான் அந்த விஷயத்தை தான் பண்ணுவேன் அப்படின்னு வாண்டடாக போய் பண்ணுவாங்க. என் லைஃப்லேயே நிறைய விஷயம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதே போல் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் இங்கே பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த வாண்டடா இது பண்ணால் என்ன அப்படின்னு இவரும் போய் பண்ணியிருக்காரு. அதன் மூலயமா இவர் பேய் துரத்திட்டு வந்திருக்கு. சொல்லப்போனால் வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு விளிம்பில் தான் இவரும் இருந்திருக்காரு. கடைசியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாரா இல்லையா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணார். அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாம வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்டாமல் இருக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். சரியா 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண பக்ருதீன். இவங்க ஏரியா நாகூருக்கும் நாகப்பட்டினம், இதுக்கு நடுவில் ஒரு கிராமத்துல இருந்தா இவர் இருந்துட்டு இருக்காரு. அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி பக்ருதீன் இவர் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருந்திருக்காரு. இவர் மட்டும் இல்ல, இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓனா சொந்தமா ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் இவங்க லைஃப் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த பக்ருதீன் இவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிற அந்த டைம்ல இவங்க ஊர்ல ஒரு அசம்பாவிதமும் நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரம்ஜான் டைம்ல ஆடுலாம் வெட்டுவாங்கல்ல, குர்பானி அப்படின்லாம் சொல்லுவாங்க. சேம் அதே போலதான் நாகூர்ல இருக்கிற முஸ்லீம் மக்கள் நிறைய பேர் ரம்ஜானை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நாகூர் தர்கால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல நிறைய முஸ்லீம் நண்பர்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்படி அவங்க ரம்ஜான்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா, சேம் அதே ஒரு சேர்ந்த ஒருத்தர், அவரும் முஸ்லீம் தான். அந்த ரம்ஜான் டைம்ல அவங்க ஆடுலாம் விட்டுருக்காங்க. அதுல அந்த ஆட்டோட தலையை இவரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுவும் பைக்ல தான் நைட் டைம்ல அந்த ஆட்டோட தலையை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி எடுத்துட்டு இருக்கிற வழியில பார்த்தீங்கன்னா, எதிர்க்க வேற ஏதோ பெரிய வண்டி வந்திருக்கு போல இருக்கு. காரா இல்லை என்னன்னு தெரியல. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவர் அந்த ஆட்டோட தலையை பைக்கோட ஹேண்டில் பார் சைட்ல தான் கட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஆட்டோட தலை எதிர்க்க வர வண்டியில மாட்டிருக்கு. ஸோ இதனால வண்டி கண்ட்ரோல் மிஸ் ஆகி கீழே விழுந்ததுல அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஆக்சிடென்ட்ல அந்த நபர் ஸ்பாட்லேயே இறந்தும் போயிருக்காரு. அப்படி அந்த நபர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஆன்மாவை சுத்திட்டு இருக்கிறதாவும், இது மட்டும் இல்லாம அந்த நண்பரோட மனைவி பசங்க அவங்கள போயிட்டு அடிக்கடி பாக்குறதா, அடிக்கடி பேசிட்டு இருக்கிறதா, இந்த மாதிரி விஷயம் ஊருக்குள்ள அரசல் பொரசலா நிறைய பேருக்கும் பரவிட்டும் இருக்கு. இந்த ஒரு விஷயம், இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண பக்ருதீன் இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அதை அவரு பெருசா நம்பல. டேய் இதெல்லாம் சும்மா வதந்தியா தான்டா இருக்கும் அப்படின்னு அவர் அதை பெருசா எடுத்துக்கல. சொல்ல போனா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறாரு. இப்படி பக்ருதீன் இவரோட லைஃபும் போயிட்டே இருக்க அந்த சமயம் நாகப்பட்டினம்ல இருக்கிற தியேட்டர்ல ஏதோ ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு போல இருக்கு. இப்படி ஏதாச்சும் ஒரு நல்ல படம் வந்ததுன்னா பக்ருதீன் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அன்னைக்கு நைட் ஷோ போய் பார்க்கறது வழக்கமா இருந்துட்டு இருக்கு. இதே போலதான் அன்னைக்கும் பக்ருதீன் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. பட் இவங்க எல்லாருமே ஆட்டோ தானே ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கனால ஒரே ஆட்டோலயும் போக முடியாது. அண்ட் தனித்தனியா இவங்க ஆட்டோ எடுத்துட்டு வந்தா பெட்ரோல் சார்ஜ் அண்ட் பார்க்கிங் அப்படின்னு அதுக்கு தனியா செலவாகும். ஸோ இதனால நம்ம ஆட்டோவை வீட்டில் விட்டுட்டு நம்ம வேற எதனா வண்டி பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு இவங்களும் வேற வண்டியை பிடிச்சிட்டு நாகப்பட்டினம்ல இருக்கிற தியேட்டருக்கும் போறாங்க. இப்படி இவங்க தியேட்டருக்கு போற வழி எதுன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஒருத்தர் ஆட்டு தலை மாட்டி ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பார்ல, சேம் அந்த ரூட்ல தான், அதாவது அந்த பேய்கள் நடமாட்டம் இருக்கிற அந்த ரூட்ல தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தியேட்டருக்கும் போறாங்க. இப்படி இவங்க அந்த ரூட்ல போகும்போது கூட இவங்களுக்கு அமானுஷமா எந்த ஒரு விஷயமும் நடக்கல. ஏன் அதை பற்றி இவங்க ரியாக்ட் கூட பண்ணல. பட் இவங்க படத்துக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சேம் அதே ரூட்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்சிடென்ட்டும் நடக்குது. ஒரு 26 வயசு இருக்கிற ஒரு பையன் கார் டிரைவராக இருந்துட்டு இருக்காரு. அவர் சென்னைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் எக்ஸாக்டா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அங்கே ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பார்ல, சேம் அதே ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே இறந்தும் போறாரு. இதுல ஃபர்ஸ்ட் இறந்து போனவரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 38 ஆகுது. அண்ட் ரெண்டாவதா இறந்து போனவரோட வயசு 26 ஆகுது. இது மட்டும் இல்லாமல் சேம் அதே இடத்துல நிறைய ஆக்சிடென்ட்டும் நடக்குது. இப்படி ஆக்சிடென்டா இறந்து போற எல்லாருமே வயசு பசங்களா தான் இருந்துட்டு இருக்காங்க. இதனாலே பக்ருதீன் இவங்க அம்மா என்ன பண்றாங்க, டேய் இந்த நைட் டைம்ல இந்த படத்துக்கு போற எல்லாம் வச்சுக்காத, அண்டு வெளியில குறிப்பா நீ போற இந்த ரூட்ல நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்டு நீயும் வீட்டுக்கு தலைச்சம் போல இந்த மாதிரி கண்ட நேரத்துல வெளியெல்லாம் போகாத அப்படின்னு அம்மா பக்ருதீன் இவரை திட்டவும் ஆரம்பிக்க. ஆனா இந்த சைட்ல பக்ருதீன், மா
அதெல்லாம் சும்மா எதர்ச்சியாக நடந்ததுமா, ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போனது. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிங்கே கிடையாது. ஃபஸ்ட்டு இறந்து போனது தான் ஏதோ பேய் மாதிரி அடுத்தடுத்து அங்கே ஆக்சிடென்ட் ஆகிறவங்கலாம் கொண்டுட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் வதந்தியாக பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, இதெல்லாம் எதர்ச்சியாக நடக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பக்ருதீன் இவரும் சொல்ல. பட் இருந்தாலும் அம்மா கண்டினியூவாக திட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன பயம் இருக்கும், அதை தான் இவங்ககிட்டயும் காட்டுறாங்க. பட் அந்த சமயம் நம்ம பக்ருதீன் அதை பற்றி பெருசாக கண்டுக்கல. இது மட்டும் இல்லாமல் அந்த ரூட்டில் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்கல்ல, அப்படி இறந்து போன எல்லாருமே அந்த இடத்துல பேய்களா சுற்றி இருக்கிறதா அந்த ரூட்ல போற ஒரு சில பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அந்த உருவத்தை பார்த்து பயந்துதான் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்து 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா, அதாவது அந்த ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஏரியாவும் இருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களுக்குள்ள ஒரு சில சண்டைகளும் வந்திருக்கு. இந்த சண்டை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு மேலே உன் கூடவே நான் வாழ மாட்டேன்டியா அப்படின்னு கதவுலாம் தாப்பால் போட்டு உள்ள தூக்கு மாட்டி இறந்தும் போயிட்டாரு. ஸ்பாட்லேயே அவரும் இறந்துடுறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த தூக்கு மாட்டி இறந்து போன அந்த நபரால் அந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய பிரச்சனைகளும் ஏற்படுது. அந்த நிறைய பேர் பார்த்து பயந்துருக்காங்க, நிறைய பேர் அஃபெக்டும் ஆயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிய வர நம்ம பக்ருதீன் இவருக்கு கூட இந்த ஒரு விஷயம் தெரியுது. பட் இவரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே என்னடா, இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களை பற்றி பெருசாக பேசலை, ஓரளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் தூக்கு மாட்டி இறந்து போனவங்களை பற்றி ரொம்பவே அதிகமாக பேசுகிறாங்க. என்ன இருக்கும், ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ? எதாக இருந்தாலும் நம்ம கண்ணால் பார்க்குற வரைக்கும் அதை நம்பக்கூடாது. நம்ம நாளைக்கு படத்துக்கு போகிறோம்ல, நம்ம படத்துக்கு போகிற வழியில் தான் அந்த கிராமமும் இருந்துட்டுருக்கு. பேசாமல் ஒரு 8 அந்த வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பக்ருதீன் இவரும் யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல இவரும் பண்ண தயாராகிறாரு. அதுதான் அந்த கிராமமே அந்த இடத்துல அந்த பேய் நடமாட்டம் இருக்குன்னு நம்புறாங்க. இது இருக்கா இல்லையான்னு நான் பார்த்து தான் சொல்லுவேன் அப்படின்னு இவரே போய் தெரிஞ்சுக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி அந்த சமயம் ஒரு நல்ல படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த நாளே பக்ருதீன் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தனியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ட் பக்ருதீன் இவரும் சின்ன வேலை இருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனியாக தான் வராரு. கரெக்டாக இப்படி நைட்டு 2 மணி இருக்கும். அந்த 2 மணி இருக்கும்போது அந்த கிராமத்துக்கிட்டையும் போறாரு. அண்ட் இதுக்கு முன்னாடியே விசாரிச்சிருப்பாரு, இந்த தூக்கு மாட்டி இறந்து போனவர் அவர் வீடு எங்கே இருக்கு அப்படின்னு. ஸோ இப்படி டீட்டெயில் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு டைரக்டா அந்த வீட்டுக்கிட்டையும் போறாரு. இப்போ பக்ருதீன் இவர் எக்ஸாக்டா பேய் இருக்கு, அதாவது அந்த தூக்கு மாட்டி இறந்து போனவரால தான் இந்த கிராமத்து ஃபுல்லா பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படுற அந்த நபரோட இல்ல, அந்த பேயோட வீட்டு வாசல்ல தான் இவரும் நிக்கிறாரு. அந்த பக்ருதீன் இவருக்கு ரொம்பவே கிளியரா தெரியுது, இந்த வீட்டுல ஆட்கள் நடமாட்டம் யாருமே இல்லை. ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இந்த வீடு காலியா தான் இருக்கு போல இருக்கு. ஒரு ஒட்டடையும் அந்த வீடை பெருசா யூஸ் பண்ண மாதிரியே இல்லையா அப்படின்னு இவருக்கு கிளியரா புரிஞ்சிச்சு, அது அபேண்டடா இருக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட பேய் வீட்டுக்கு முன்னாடி நின்று இவரும் அந்த வீட்டையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்போ எங்க இருந்து ஒரு குரல், ஏய் தம்பி யாரு அப்படின்னு ஒரு குரலும் கேட்குது. பக்ருதீன் இவரும் ஒரு செகண்ட் செம்மையா பயந்துட்டாரு. பேய் இருக்குன்னு சொல்லப்படுற அந்த வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா பயம் இருக்கும்ல, அதுவும் நைட் டைம்ல. அண்ட் பக்ருதீன் இவரும் யாரா இருக்கும் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது தான் அந்த பேய் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி, வயசான பாட்டியா இருந்திருக்காங்க. அவங்க திண்ணையில தான் படுத்திருக்காங்க போல இருக்கு. அங்க அந்த பாட்டி இருக்காங்க அப்படின்னு இவர் பெருசா கவனிக்கல. என்ன பாட்டி இன்னும் தூங்கலையா அப்படின்னு பக்ருதீன் இவரும் கேட்க, டேய் நீங்க என்னடா அது இந்த வீட்டு முன்னாடி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த பாட்டியும் கேட்க, இல்ல பாட்டி இந்த வீட்டுல ஏதோ பேய் இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். நிறைய பேர் ஏதோ கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்படின்னு இவரும் பாட்டிகிட்ட சொல்லும்போது, டேய் அதெல்லாம் வேற சமாச்சாரம்டா, இந்த சமயம் நீ இங்க இருக்கிறதே பெரிய தப்பு, தயவு செஞ்சு இங்கிறது வீட்டுக்கு கிளம்பி, நீ வேற வீட்டுக்கு தலைச்சம்புள்ள, இந்த சமயம் இங்க இருக்காத அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச அந்த பாட்டி பக்ருதீன் இவரையும் திட்டி வீட்டுக்கு அனுப்புறாங்க. அண்ட் பக்ருதீன் இவரும் இந்த இடத்துல எதுவுமே இல்லை, இது எல்லாமே ரூமர் அப்படின்னு இவரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வாரத்துக்கு இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த ஒரு வாரம் இவரோட லைஃப் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட அன்னைக்கு சவாரிலாம் போயிட்டு வரணும் அப்படின்னு இவரும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் சவாரியும் போறாரு. அண்ட் அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஆட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கிற பெட்ரோல் இவர் வண்டியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 1 லிட்டர் ஸ்டாக் பெட்ரோலும் வச்சிருப்பாரு. அதை இவரோட வண்டிலையும் ஊற்றிட்டு அங்கேருந்து வீட்டுக்கும் கிளம்புறாரு. அண்டு இவர் வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இவங்க வீட்டில இருந்து ஒரு 100 to 200 மீட்டர் தள்ளி ஒரு சுடுகாட்டம் இருந்துட்டு இருக்கு. அந்த சுடுகாட்டை தாண்டி தான் இவங்க வீட்டுக்கும் வரணும். இப்படி நைட் டைம்ல அவரோட வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த வண்டியில பெட்ரோல்லாம் இருந்துருக்கு, வண்டியும் நல்ல கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ பக்ருதீன் இவரும் 3rd கியர்ல தான் ஆட்டோவை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி ஓட்டிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா சடனா அந்த சுடுகாட்டு கிட்ட வண்டி ஆஃப் ஆயிருது. இந்த ஆஃப் ஆகுறது எப்படி இருக்கு தெரியுமா, ஏதோ சடனா வண்டி ரிப்பேர் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த வண்டி சொல்லாம கொள்ளாம ஆஃப் ஆயிருது. இதை பார்த்த பக்ருதீன் இவரும் என்னடா
வண்டியில் பெட்ரோல்லாம் ஊற்றிட்டேன், பெட்ரோல் தேவையான அளவு இருந்துருக்கு, அந்த வண்டியும் நல்ல கண்டிஷனில் தான் இருந்துருக்கு, சடனாக ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு இவரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் இவருக்கே தெரியுது நாம் இப்போ சுடுகாட்டுக்கிட்ட இருக்கோம் அப்படின்னு. அண்டு இந்த சமயம் தான் இவருக்கு அந்த ஞாபகம்லாம் வருது. நம்ம ஊரில் வேறு இந்த பேய்கள் நடமாட்டம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த நைட் டைமில் நம்ம அம்மா கூட வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவரும் பயங்கர பயத்தில் இருந்துருக்காரு. கை கால்லாம் உதிரவும் ஆரம்பிக்குது, பயங்கரமாக வீர்க்கவும் ஆரம்பிக்குது. ஒரு வேளை கிராம மக்கள்லாம் சொன்னது உண்மையாக இருக்குமோ, உண்மையிலே இங்கே பேய் வந்துருமோ அப்படின்னு இவரோட மைண்டும் ஒரு சைடு யோசிச்சுட்டு தான் இருக்கு. அந்த பக்ருதீன் இவர்கிட்ட 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ தான் இருந்துட்டு, அதாவது இந்த 3 வீலர் ஆட்டோ. இந்த ஆட்டோ கொஞ்சம் பழைய மாடல், இதில் செல்ஃப் ஸ்டார்ட்டும் இல்லை. அந்த கால் கிட்ட ஒரு பெரிய ராடு இருக்கும், அதை இழுத்து அடிச்சாதான் வண்டியும் ஸ்டார்ட் ஆகும். இவரும் மேனுவலாக தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ராடை இழுக்கிறாரு. ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்படி முடிஞ்ச வரைக்கும் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஒரு லெவலுக்கு அப்புறம் ரொம்பவே பவர் கொடுத்து இழுக்கிறாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் அந்த ராடே உடச்சிட்டு கையோடு வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயத்தோட தான் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு. ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தா ராடே உடஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு இவரும் பொறுமையாக அப்படி பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கும்போது எதிர்க்க தான் சுடுகாடு இருக்குல்ல, அந்த சுடுகாட்டில் இந்த எரிமேடை, இந்த பணத்தெல்லாம் வச்சு எரிப்பாங்கள்ல, அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டும் இருக்காங்க. பக்ருதீன் இவருக்கும் கிளியராக தெரியுது, டேய் அங்கே இருக்கிறது உண்மையிலே மனுஷன் கிடையாது, பேசாமல் வண்டி இப்படியே விட்டுட்டு ஓடிடலாமா? இல்லை இது நம்ம சொந்த வண்டி, யாராச்சும் தள்ளிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சரி, கடைசியாக வண்டியிலேருந்து இறங்கி நல்லா முடிஞ்ச வரைக்கும் தள்ளி கீரை போட்டோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மெத்தடை இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிடலாம், அப்படி இல்லைன்னா இப்படி ஓரமாக விட்டுட்டு வீட்டுக்கு ஓடிடலாம், நாளை காலையில் கூட வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மரண பயத்தோட இப்போ வண்டியிலேருந்து இறங்கி ஃபாஸ்ட்டாக வேகமாக தள்ள ட்ரை பண்ணுறாரு. வண்டியும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுது. அப்போது கீரை சேஞ்ச் பண்ணுறாரு. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியும் இவர் நினச்ச மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உயிரை கையில் பிடிச்சிட்டு அவரோட ஆட்டோவை எடுத்துகிட்டு டேரெக்டாக வீட்டுக்கும் போயிடுறாரு. இப்படியே பக்ருதீன் இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பயத்தோட தான் வீட்டில் தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பட் நைட்டு ஃபுல்லாக இவருக்கு தூக்கமே சுத்தமாக வரல. புரண்டு படுக்கிறாரு, இந்த சைடில் படுக்கிறாரு. தூங்கும் போதெல்லாம் இவருக்கு யாரோ பக்கத்தில் உட்காந்து நம்மளே பார்த்துருக்கிற ஒரு ஃபீல் இருக்குன்ற மாதிரி இவருக்கும் தோண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி விஷயம் இதுக்கு முன்னாடி தோணுதும் இல்லை. அப்படி தூக்கம் வராத போது இவர் யோசிக்கிற விஷயம், நம்ம வண்டியை எடுத்துகிட்டு வரும்போது அந்த சுடுகாட்டுக்கிட்ட ஆட்டோவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது ஸ்டாப் ஆகும்போது எதிர்க்கு அந்த சுடுகாட்டு உள்ள பார்க்கும்போது அந்த சுடுகாட்டு உள்ள ஏதோ ஒன்று உட்காந்துட்டு இருந்தது. அண்ட் எனக்கு நல்லாவே தெரியும், நான் டெய்லி இந்த ரூட்டில் தான் போயிட்டு வரேன். அது வெட்டியானும் கிடையாது, அண்ட் இந்த ஏரியா சேர்ந்தவங்களும் கிடையாது. சொல்லப்போனால் அங்கே இருக்கிறது மனுஷங்களும் கிடையாது. எரிக்கிறதுக்காக பணத்தை அங்கே வச்சுட்டு போனாங்களா அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல பணம் கூட இல்லை. அப்படியே பணமாக இருந்தாலும் எந்திரிச்சு எப்படி உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ நான் உண்மையிலேயே நம்ம பார்த்தது பேயா அப்படின்னு ஐயோ நைட் டைமில் ரொம்ப புலம்புறமே அப்படின்னு இந்த இடத்துல பக்ருதீன் ஒரு மரண பீதியோட அந்த நைட்டை கழிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு தூங்க ட்ரை பண்றாரு. இவர் நினைச்ச மாதிரி கொஞ்ச நேரம் தான் தூங்க முடியுது. ஏன்னா அதுக்கப்புறம் பொழுதும் விடிஞ்சிருது. ஸோ பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பொழப்புக்கு போகலாம் அப்படின்னு இவரும் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சவாரிலாம் முடிக்கிறாரு. அதே போல அன்னைக்கு நைட்டும் வருது. சொல்லப்போனால் கொஞ்சம் லேட் நைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் லேட் நைட்டில் பக்ருதீன் இவர் வீட்டுக்கு போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் டைம் வீட்டுக்கு எப்பவுமே சீக்கிரமா போயிடுவாரு. அப்படி சீக்கிரமா கிளம்பும் போது இவருக்கு ஒரு சவாரி, ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. ஸோ அர்ஜென்ட்டா அவர் ஒரு இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு சேர்த்துட்டு வந்துட்டு இப்போ கிளம்பலான்னு போது இப்போ இந்த இடத்துல 3 பேர், அண்ணா ரொம்ப அர்ஜென்ட்னா எங்களை கொஞ்சம் ஹார்பரில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, எப்பா நைட்டு 12 ஆகுதுப்பா, இந்த டைமில் வண்டி வராது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த 3 பேரும் ஆனால் இல்லைனா லோடெல்லாம் வந்துருச்சு, அர்ஜென்ட்டாக கால் பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு எங்கள் 3 பேரும் மட்டும் ஹார்பரில் ட்ராப் பண்ணிருங்க அப்படின்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் இப்போ பக்ருதீன் இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி 3 பேர் தானே, ஹார்பர் தானே, சரி விட்டு வந்துடலாம் அப்படின்னு இவரும் ஹார்பருக்கும் போகிறாரு. அதுவும் நாகூர் ரோட்டில். இப்படி அந்த ஹார்பருக்கு ரொம்பவே சேஃபாக போயிட்டு அந்த 3 பேரை ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து ரிட்டன் வரலாம் அப்படின்னு இவரும் இப்போ தனியாக ரிட்டன் வந்துட்டு இருக்காரு. அப்படி ரிட்டன் வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு முனீஸ்வரர் கோவிலும் இருந்துட்டு, சொல்ல போனா அந்த ரூட்ல போயிட்டு வர நிறைய பேர் அந்த கோவிலுக்கு போயிட்டு தான் வருவாங்க. அண்ட் அந்த கோவில் கிட்ட முனி இருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் நம்புறாங்க. அண்ட் நைட்டு பார்த்து பயந்தும் இருக்காங்க. இப்போ அந்த கோவில் இருக்கிற அந்த ரூட்ல தான் பக்ருதீன் இவரும் வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இதை எதிர்ச்சியா பக்ருதீன் இவரும் பார்க்குறாரு. பட் ஆரம்பத்தில் பார்க்கும்போது சரி அந்த கோவிலுக்கு போறவங்க யாராச்சும் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு இவரும் சாதாரணமாக விட, பட் கிட்ட வரும்போது தான் இவருக்கும் தெரியுது இங்கே இருக்கிறது ஆள் மாதிரி இல்லையே, அண்ட் அந்த உருவம் கருப்பாக இருந்துட்டு இருக்கு. இந்த நடுராத்திரி இந்த கோயிலுக்கு யாருமே மோஸ்ட்டாக வரமாட்டாங்களே அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு அந்த உருவத்தை நோக்கியும் வந்துட்டு இருக்காரு. அப்படி அந்த உருவத்தை கிராஸ் பண்ணும்போது தான் இவருக்கும் தெரியுது இது சத்தியமாக மனுஷன் கிடையாதுடா, இது சம்திங் வேற. ஒருவேளை அந்த சுடுகாட்டில் பார்த்துதான் இல்லை இங்கே ஏதோ ஒரு முனி சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே அதுவாக இருக்குமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோட அந்த உருவத்தை கிராஸ் பண்ணி இவரும் போகிறாரு. அந்த உருவம் இவரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கு. இப்படி அந்த கோவிலை தாண்டி பக்ருதீன் இவரும் போயிட்டே இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது
பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த 3 பசங்களை விட்டு ரிட்டர்ன் வரும்போது இவருக்கு அந்த பேய் ஃபீலே இருக்காது. பட் இந்த உருவத்தை பார்த்து அதை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒன்று இவரை ஃபாலோ பண்ணி வரா மாதிரியே இவருக்கும் ஒரு ஃபீல் இருக்கு. சொல்லப்போனால் உண்மையிலேயே இவர் பார்த்த அந்த உருவம் இவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஆனால் பக்ருதீன் அந்த சமயம் பயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நார்மலாக இருந்திருக்காரு. ஏன்னா பயந்தா கண்டிப்பாக பிரச்சனை வேற மாதிரி போகும் அப்படின்னு இவரும் அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காம டைரக்டா வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்படி வார கடைசியும் வருது. மறுபடியும் பக்ருதீன் அண்ட் அவங்க ஃப்ரெண்டு படத்துக்கும் போறாங்க. நைட் ஷோ. இதுல ஒரு ஃப்ரெண்டு பைக் எடுத்துட்டு வராரு அண்ட் பக்ருதீன் இவர் ஆட்டோ எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த படம்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெண்டு கிட்ட பைக் வாங்கிட்டு டேய் நான் கொஞ்சம் லேட்டா வரேன் நீ ஆட்டோ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட பைக்கை வாங்கிட்டு ஆட்டோவை அவர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ பக்ருதீன் இவர் நாகப்பட்டினம்ல இருக்கிற பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு அங்கேயும் வராரு. ஆனா பக்ருதீனோட ஃப்ரெண்டு வந்து அந்த சமயம் பக்ருதீன் இவர் மட்டும் நைட்டு தனியாக அனுப்புறதுக்கு யோசிச்சிருக்காரு போல இருக்கு. ஸோ அதனால அந்த ஃப்ரெண்டோ டே நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோவை இன்னொரு ஃப்ரெண்ட கொடுத்துட்டு இப்போ பக்ருதீன் அண்ட் அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே நாகப்பட்டினம்ல இருக்கிற பீச்சுக்கும் போறாங்க. இவங்க நைட் டைம்ல தான் அங்கேயும் போறாங்க. அந்த நாகப்பட்டினம் அந்த பீச் கிட்ட பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கும் இருக்கும். அந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து பீச் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நல்லா வெளிச்சம் லைட்லாம் போட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லைட்லாம் ஆஃப் ஆகல. பட் இவங்க போற அந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த லைட்லாம் ஃபிகர் ஆகிற மாதிரியும் அண்ட் சடனா லைட் ஆஃப் ஆகுற விஷயத்த பக்ருதீன் அண்ட் அவங்க ஃப்ரெண்டும் நோட் பண்றாங்க. சரி ஏதாச்சும் பவர் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு இவங்களும் அதெல்லாம் கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க. அப்படியே அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட பார்த்தீங்கன்னா பக்ருதீன் இவரும் ஒரு கம்பத்தில் சாஞ்சிட்டு இருக்காரு. சாஞ்சிட்டு சரி சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு சிகரெட் பிடிச்சிட்டு பக்ருதீன் அவர் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த ஃப்ரெண்டும் மொபைல் நோண்டிட்டு 2 பேருமே பேசிட்டே இருக்கும்போது அப்போ பக்ருதீனுக்கு சம்திங் ஏதோ ஒன்று இங்க பாரு இந்த ரயில்வே ட்ராக் கிட்ட பாரு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் இவர்கிட்ட பேசுற மாதிரியும் ஃபீல் ஆயிருக்கு. அந்த வாய்ஸ் அந்த சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தம்லாம் கேட்கல. பட் சம்திங் ஏதோ ஒன்று இங்க பாரு அப்படின்னு இது உள் உணர்வு வந்து அவரை தூண்டி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பக்ருதீன் இவரும் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு எதிர்ச்சியா அந்த ரயில்வே ட்ராக்கை பார்த்தா இவங்க நிற்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க வத்தி குச்சி பற்ற வைக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறாரு. அப்போ பக்ருதீன் இவர் ஃபீல் பண்ணுற விஷயம் சரி நைட் டைமில் யாரோ அர்ஜென்ட்டாக கொஞ்சம் பாத்ரூம் போக வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு இவரும் பெருசாக எடுத்துக்கலாம். பட் அப்படியே அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குதிரை இருக்கிறதையும் பார்க்குறாரு. ஆனால் அந்த குதிரைக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டும் இருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பக்ருதீன் இவருக்கு லைட்டாக அந்த இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. சரி இதை ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா வேணாம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி அவன்கிட்ட சொன்னால் அவனும் பயப்படுவான் இதை பற்றி சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு இவரும் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு அப்படியே சைடில் அப்படின்ற மாதிரி அந்த உருவத்தை பார்த்துட்டு தான் இருக்காரு. ரொம்பவே கிளியரா தெரியுது அங்க இருக்கிறது ஒரு குதிரைக்கு மேல ஏதோ ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கு. அப்படி இந்த பயத்தோட பார்த்துட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த குதிரை மேல இருக்கிற அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா இவரும் நோக்கி பொறுமையா வரதை இவரும் பாக்குறாரு. இப்போ இவங்களுக்கும் அந்த உருவத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். அந்த தண்டவாளத்துல அந்த உருவம் இருக்குன்னு சொல்றதை விட தண்டவாளத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா காவா வாய்க்கால்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல தான் அந்த குதிரையில இருந்து அந்த உருவமும் வந்துட்டும் இருக்கு. இப்படி அந்த உருவம் கொஞ்சம் கிட்ட ஒரு 60 to 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த குதிரை ஒரு மாதிரி கத்திர சத்தம் கேட்கும்போது இங்க பக்ருதீன் இவருக்கும் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு ஒரு மாதிரி தூக்கி போடுது பயத்துல. இப்படி அந்த குதிரை கத்திர சத்தத்தை கேட்டா அடுத்த செகண்டே இங்க பக்ருதீன் இவரு அந்த புடிச்சிட்டு இருந்த சிகரெட்டை அப்படியே கீழே போட்டு ஒரு மாதிரி தடுமாறி இந்த இடத்த விட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. அடு இப்படி ஓடும்போது பாத்தீங்கன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்டு கொஞ்சம் பதறி இருக்காரு. ஏன் இவன் இப்படி ஓடுறான் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டை பிடிக்கும் ட்ரை பண்றாரு. ஆனா பக்ருதீன் இவரு அந்த பிடியில இருந்து எப்படியோ தப்பிச்சு இந்த இடத்தை விட்டு ஓடுறாரு. இப்படி ஓடினதுக்கு அப்புறம் கூட இருக்கிற ஃப்ரெண்டு என்னாச்சு இவனுக்கு ஏன் இப்படி பயந்து ஓடுறான் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துருக்காரு. ஆனா அந்த ஃப்ரெண்டால எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியல. ஆனா இவங்க பக்கத்துல தான் இவங்க எடுத்துட்டு வந்த பைக்கும் இருக்கு. இவனை ஓடிலாம் பிடிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயத்துல வேகமா ஓடுறான். பைக் எடுத்துட்டு போனதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு அந்த பைக் எடுத்துட்டு ஃப்ரெண்டு பக்ருதீன் இவரை துரத்திட்டு ஓட 1 கிலோமீட்டருக்கு அந்த சைட்ல தான் பக்ருதீன் அவரை பிடிச்சிருக்காரு. என்னடா பண்ற நல்லா தான்டா பேசிட்டு இருந்த ஏன் ஓடுற அப்படின்னு கேட்கும்போதும் இல்ல மச்சான் அந்த இடத்துல சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது தூரத்தில் அந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் குதிரையில் வரா மாதிரி இருந்தது. சரி நானும் இது கற்பனையாக இருக்கும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு உருவம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது உண்மையிலேயே குதிரை மேலே ஒரு உருவம் இருக்குது அப்படின்னு. ஆனால் கூட இருக்க ஃப்ரெண்டு டேய் அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்ல இல்லை மச்சான் நீ என்னை பார்த்து பேசிகிட்டு இருக்க உனக்கு பின்னாடி தான் அந்த உருவமும் வந்துட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த குதிரை ஒரு மாதிரி கத்துச்சுரா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அதனால தான் அலறி அடிச்சுட்டு வந்தா அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கிற ஃப்ரெண்டு டேய்
நீ சொல்கிறது வந்து என்னால் நம்ப முடியல, சேம் டைம் நம்பாமலும் இருக்க முடியல அப்படின்னு ஃப்ரெண்டே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ரீசன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு இவருக்கு நல்லாவே தெரியும், பக்ருதீன் இவன் இந்த பேய் விஷயத்துக்கு வந்து பெருசாக பயப்பட மாட்டான். அங்கே பேய் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல எட்டி பார்த்துட்டு வர ஆள். ஆனால் இவனே பயந்துட்டு வரானா கண்டிப்பாக சம்திங் ஏதோ இருக்குது. சரி மச்சான், நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாங்க. இப்படி அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் வழக்கம் போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பக்ருதீன் இவரும் வேலைக்கும் போகிறாங்க. ஆட்டோ ஓட்டிட்டும் இருக்காங்க. அன்றைக்கி ஆட்டோலாம் ஓட்டி முடிக்கிறாரு. கடைசி சவாரி இதை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புறாரு. ஆனால் சவாரி போகிற அந்த ரூட்டு மெயின் ரோடு வழியாக போனால் கொஞ்சம் தூரம், இதே ஷார்ட்கட்டு இந்த பனந்தோப்பு வழியாக போனால் ஈஸியாக போயிடலாம். ஆனால் அந்த ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஒத்தடி பாத மாதிரி தான். அதில் போனால் சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவரும் போயிட்டு அந்த சவாரியை முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் அதே வழியாக நைட்டு 10 மணிக்கும் வராரு. இப்போ இந்த 10 மணிக்கு வரும்போது பக்ருதீன் இவருக்கு பயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணி 10 தானே ஆகுது, பேயெல்லாம் 12 மணி தான் வரும், இப்போ எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் அந்த இருட்டில் நைட்டு வந்துட்டும் இருக்காரு. அப்படி வர வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டு லைட்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு இடமா கிராஸ் பண்ணி பொறுமையாக வந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஒத்தடி பாதை அப்படின்றதுனால வேகமாக போக முடியாது. ஒத்தடி பாதைனா நடந்து போகிற ரூட் இல்லை, அது 1 வே ரூட்டு மாதிரி ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ அதை தான் அப்படி சொன்னேன். இப்படி அந்த ரூட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரீட் லைட்டாக இவரோட ஆட்டோவை அப்படி கிராஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் ஆட்டோலையும் படுது. ஸோ இப்படியே தான் இவரும் போயிட்டே இருக்க. அப்போது சடனாக அந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து இவரோட ஆட்டோவை கிராஸ் பண்ணும்போது எதிர்ச்சியாக ஆட்டோவில் இருக்கிற சைட் மிரரையும் பார்க்குறாரு. பார்த்த பக்ருதீன் செம்மையாக ஷாக் ஆகிறாரு. ஏன்னா பின்னாடி இருக்கிற சீட்டில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டும் இருக்காங்க. ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கிறது இவருக்கும் தெளிவாக தெரியுது. ஆனால் சடனாக ரியாக்ட் பண்ணலை. ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட் நம்மளை கிராஸ் பண்ணும்போது, நம்ம வண்டியில் போகும்போது அந்த ஸ்ட்ரீட் லைட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு சில நேரம் நம்மளுடைய நிழலை பார்த்து நம்ம பயப்பட சான்ஸ் இருக்குது. அதே போல் தான் ஒருவேளை நம்ம நிழலாக இருக்குமா அப்படின்னு இவரும் யோசிக்க, டேய் நான் இத்தனை வருஷம் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன், இந்த ரூட்டில் நிறைய தடவை வந்திருக்கேன், ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நான் பார்த்ததில்லை, என் நிழல் எது மற்ற உருவம் எது அப்படின்னு எனக்கு ரொம்பவே கிளியராக தெரியும் அப்படின்னு பக்ருதீன் இவருக்கும் கிளியராக புரிஞ்சிச்சு. இது என் நிழல் இல்லை, பின்னாடி உருவம் இருக்குது அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரீட் லைன்லாம் தாண்டினதுக்கப்புறம் கூட பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த உருவத்தோட ஷேடோவும் ரொம்பவே கிளியராகவும் தெரியுது. பக்ருதீன் இவரும் அந்த சைட் மிரரில் அப்படியே பார்க்குறாரு. பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற உருவம் ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஆனால் இந்த இடத்துல பெருசாக ரியாக்ட் பண்ண வேண்டாம், நம்ம இங்கேருந்து கொஞ்சம் வேகமாக போனோம்னா மெயின் ரோடும் கனெக்ட் ஆயிரும், அண்ட் அங்கே ஆட்கள் நடமாட்டம்லாம் இருக்கும், அங்கே போனால் தான் சேஃப் அப்படின்னு வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்ட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வண்டி 10-20 தாண்டறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுது. சொல்லப்போனால் வண்டி ஃபுல்லாக லோடு அதிகமாக வச்சுட்டு வண்டியை முறுக்குனா எந்த அளவுக்கு ஸ்லோவாக போகும். அந்த மாதிரி தான் இப்போ பக்ருதீன் இவரோட ஆட்டோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது 10-20 ஸ்பீடில். இப்படி ஆட்டோ வேகமாக போல வண்டி பின்னாடி உருவமும் இருந்துட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு இவரும் யோசிக்க, அப்போ பக்ருதீன் இவர் என்ன பண்ணுறாருன்னா அல்லாவை நினச்சி ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ப்ரே பண்ணி மறுபடியும் ரேஸ் பண்ணுறாரு. ஓரளவுக்கு வண்டி ஸ்பீட் ஆகுது. ஆனால் ஆட்டோட டாப் ஸ்பீடு போயிட்டு ரீச் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு தான் வண்டி ஃபாஸ்ட்டாக போகுது. சரி வண்டிங்கிறது மூவ் ஆனால் போதும், எப்படியாச்சும் மெயின் ரோடு போயிடலாம் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு மெயின் ரோடும் போயிடுறாரு. அந்த மெயின் ரோடு போனால் அங்கேருந்து நாகூர் தர்கா இருக்குது பார்த்தீங்களா, அந்த தர்கா வந்து அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. சரி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம நேர்லேயே பார்த்துருக்கோம், கண்டிப்பாக போய் ப்ரே பண்ணணும், அண்டு தர்காவுக்கு போனால் கொஞ்சம் மனசு லேசாகும் அப்படின்னு இவரும் தர்காவுக்கு போயிட்டு அந்த இடத்துல நல்லா ப்ரே பண்ணுறாரு. அப்படி தர்காவுக்கு போனதுக்கப்புறம் தான் பக்ருதீன் இவருக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக ஒரு தைரியமான ஃபீலும் வருது. இதுக்கப்புறம் கிளம்பி சேஃபாக வீட்டுக்கு வந்துடுறாரு, நிம்மதியாக தூங்குறாரு. ஆனால் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது தான் பக்ருதீன் இவருக்கும் ஒரு கனவு வருது. அந்த கனவுல உண்மையிலேயே என்ன பிரச்சனை, எதனால இவரை சுற்றி இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு இவருக்கும் தெரிய வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பக்ருதீன் இவர் ஃப்ரெண்ட்ஸோட நைட் ஷோ படத்துக்கு போயிருப்பார்ல, அப்படி படத்துக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு வண்டி புக் பண்ணி தானே இவங்களும் தேட்டருக்கு போவாங்க. அண்ட் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் போகணும். பட் பக்ருதீன் இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து வீட்டுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இறங்கி நடந்தும் வரணும். இதில் 1 கிலோமீட்டர் வரைக்கும் வீடு எதுவுமே இருக்காது, வெறும் காடு மட்டும்தான் இருந்துட்டு இருக்கும். அண்ட் அடுத்த 1 கிலோமீட்டரில் வீடும் இருக்கும், சுடுகாடும் இருக்கும், சுடுகாட்டுக்கு முன்னாடி ஒரு கோவிலும் இருக்கும். இப்படி அந்த இடத்த கிராஸ் பண்ணி வரும்போது அந்த கோவிலையும் தாண்டி வராரு. அப்படி தாண்டும் போது பார்த்தீங்கன்னா சடனாக பக்ருதீன் இவரோட உடம்பு ஒரு மாதிரி சிலுக்கவும் ஆரம்பிக்குது. அப்படி சிலுக்கிற விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்ருதீன் இவரோட நடுமுதுகு சிலுக்கவும் ஆரம்பிக்குது. அண்ட் அடுத்து இவரோட கை, ஒரு சைடு கை மட்டும் சிலுக்குது. அண்ட் இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா இவரோட தலை சிலுத்து அப்படியே எல்லா முடியும் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இவருக்கும் வருது. அப்போ பக்ருதீன் இவரும் ஃபீல் பண்ணுறாரு, ஓகே சம்திங் நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு. ஏய் யார் அது,
என்கிட்டே வா, நான் தைரியமான ஆளு அப்படின்னு இந்த இடத்துல பக்ருதீன் கொஞ்சம் தைரியத்தை வர வைக்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகள் சொன்னா நமக்குள்ளே தைரியம் வரும்ல, அதே போலதான் இவரும் என்ன என்கிட்டே வா, நான் தைரியமான ஆளு அப்படின்னு ஒரு சில இந்த நெக்கலா பேசுறேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இந்த இடத்துல பக்ருதீன் இவரும் ஒரு சில வார்த்தைகள்லாம் விட்டுருக்காரு. அந்த வார்த்தையை யார்கிட்ட விட்டுருக்காரு அப்படின்னு பெருசா தெரியல. அப்படி இந்த வார்த்தையெல்லாம் விடுற அந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன கெட்டது சுத்திட்டு இருந்தது அப்படின்னு தெரியல. ஏன் சொல்ல போனா கெட்ட முனியா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அந்த ஏரியால நிறைய பேர் ஆக்சிடென்டா இறந்து போனாங்களே, அப்படி இல்லைன்னா ஒருத்தர் தூக்கு மாட்டி இறந்து போனாரு, அவரா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்றத்தை பக்ருதீன் இவரும் ஒரு மாதிரி கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி திட்டினதுல இருந்து தான் இவருக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்னு தெரியாம திட்டிருக்காரு. ஸோ இதனால அங்க இருக்கிற பேய் கோவப்பட்டிருக்கு. உன்னை இவனை கொல்லணும், அப்படி இல்லைன்னா இவனை பயமுறுத்தி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு இவர் பின்னாடியும் சுத்தி இவர் டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த கனவு மூலியமா தான் வந்திருக்கு. இப்படி இதுதான் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பக்ருதீன் இவர் என்ன பண்றாருன்னா, நாகூர் தர்கால ஒரு பாயம் இருக்காரு. அடிக்கடி நம்ம பக்ருதீன் இவர் தான் பாய் அவரை ஏற்றி எங்கே இறக்கணுமோ அந்த இடத்துல இறக்கிட்டும் வருவார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங்கும் இருக்கு. சரி, இந்த ஒரு விஷயத்த அவர்கிட்ட பேசினா சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு தர்காக்கும் போயிட்டு பாய் கிட்டேயும், பாய் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரிப்பா நீ போயிட்டு வெள்ளிக்கிழமைவா அன்னைக்கு தான் இது என்னன்னு பார்த்து சொல்ல முடியும் அப்படின்னு பக்ருதீன் இவர் அனுப்ப, அண்ட் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையும் வருது. வெள்ளிக்கிழமை அப்போ நம்ம பக்ருதீன் பாய் அவரை பார்க்க வராரு. பார்த்து, பாய் இந்த விஷயத்துலேருந்து வெளில வரணும், முதல்ல இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பாயும் ஒரு புக்கை திறந்து அதில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகள்லாம் படித்து ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த இடத்துலையும் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான்ப்பா, இந்த பிரச்சனையை நீ தான் வாண்டடாக எடுத்திருக்க, சொல்லப்போனால் தெருவில் போயிட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த நீ தான் வாண்டடாக எடுத்துகிட்டு வந்திருக்க, அதை கோவப்படுத்துகிற மாதிரி ஏதோ நீ பேசியிருக்க, அதனால தான் அது ஒன்று கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பக்ருதீன் இவரும், இது நானா, இது வரைக்கும் நான் யாரையுமே ஹர்ட் பண்ணுற மாதிரி அசிங்கமாக நான் திட்டினதே கிடையாது, எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்க. இல்லப்பா நீ ரீசெண்டா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்க, அதுவும் நடுராத்திரி ரோட்ல ஏதோ ஒன்று உலாத்திட்டு இருந்திருக்கு, அதோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நீயும் பேசியிருக்க, அதனால தான் அதுவும் பின்னாடியும் சுத்திட்டு இருக்கு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் பக்ருதீன் இவருக்கும் அந்த கனவு விஷயமும் ஞாபகம் வருது, நாம இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்னு. பட் அந்த இடத்துல பக்ருதீன் வேணும்லாம் பண்ணல, அவரோட சேஃப்டிக்காக தான், சொல்ல போனா தற்காப்புக்காக தான் அந்த ஒரு விஷயத்த வார்த்தைகளை விட்டுருக்காரு. உண்மையிலே அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம், ஏதோ ஆன்மா பேய் ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா சைலண்டா ஓடி இருப்பாரு. இது மட்டும் இல்லாம உனக்கு பேய்கள் மேல சுத்தமா நம்பிக்கையும் கிடையாது, யாராச்சும் பேய் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அந்த ஒரு விஷயத்த கொச்சப்படுத்துறாரு. அப்படிப்பட்ட நீ அன்னைக்கு அந்த ஆன்மாவை அப்படி பேசினதுக்கு அப்புறம் அது ரொம்பவே கோவப்பட்டிருக்கு, அதை நீ ட்ரிகர் பண்ணிருக்க. அந்த தர்கால இருக்கிற பயம், சரி ஒன்னும் இல்லை நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி இங்க இருந்து பக்ருதீன் இவரையும் அனுப்பிற. அந்த பக்ருதீன் இவரும் வீட்டுக்கு வந்துட்டாரு. அன்னைக்கு வழக்கம் போல நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கிற அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு சடனா பாத்ரூம் வருது. சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு எந்திரிக்கிறாரு. இவங்க வீட்டுல பாத்ரூம் கொல்லப்புறத்துல தான் இருந்துட்டு இருக்கு. அந்த கொல்லப்புறத்துக்கு கதவும் வந்துட்டு இருக்கு. அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் கொல்லப்புறத்தோட லைட்டும் போடுறாரு. லைட்டை போட்டா அந்த இடத்துல மரத்துக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க திரும்பியும் நின்று இருக்காங்க. இதை பார்த்தோன்னா பக்ருதீன் இவருக்கு, டேய் எவன்டா இங்க நின்று இருக்கான் அப்படின்னு வெளிப்படையெல்லாம் பேசல. இவரோட மைண்டுக்குள்ள இந்த நேரத்துல யார் இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இவரும் உண்மையிலேயே அங்க நிக்கிறது மனுஷன் தான் அப்படின்னு கொஞ்சம் கிட்ட போயிட்டு, ஏய் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்காரு. அப்படி கேட்டா அடுத்த செகண்ட் அங்க இருக்கிற அந்த உருவம் ஒரு மாதிரி கோவத்தோட திரும்பி பக்ருதீன் இவரையும் பார்க்கும்போது தான் இவருக்கே தெரிஞ்சிருக்கு மனுஷன் இல்லப்பா இது பேய் அப்படின்னு. பட்டுன்னு திருமணிச்சு பாருங்க, சொல்லும் போதே எனக்கு உடம்புல சிலுக்குது. பட்டுன்னு மூஞ்சி திருமணத்துக்கு ஒரு மாதிரியான பேசுங்க, அது சொல்லவே முடியல. அப்படியே அந்த இடத்துல எனக்கு கை கால்லாம் விடணும்னு போய் எனக்கு ஒட்டுமே செய்யல. டக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன் வீட்டுல, டக்குன்னு வந்துட்டேன் பாத்ரூம் போல, டக்குன்னு வந்துட்டேன். இப்படி அந்த உருவத்தை பார்த்தா அடுத்த செகண்டே பயத்துல வீட்டுக்குள்ளேயும் ஓடிடுறாரு. அந்த கொல்லப்புறத்தை லைட்டை கூட ஆஃப் பண்ணல. வீட்டுக்குள்ள வந்தவர் விடியற வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை, ரொம்பவே பயத்தோட தான் தூங்கியிருக்காரு. இப்படி விடிஞ்சதுக்கு அப்புறம் பக்ருதீன் இவரோட அம்மா கொல்லப்புறம் போய் பார்த்துருக்காங்க. அங்க லைட் எரியதை பார்த்து பையனை பயங்கரமா திட்டிருக்காங்க. டேய் லைட்டு போட்டுன்னு ஆஃப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, மா நைட்டு பாத்ரூம் போகலான்னு போனோமா, அந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தேன், அலறி அடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லும்போது, இது உருவத்தை பார்த்தியா, இதுக்கு தான் தலைப்பாடு அடிச்சிட்டேன், கண்ட நேரத்தில் போய் படத்தை பார்க்காத, நீ வேற வீட்டுக்கு தலைச்சம்புள்ள வேற, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நைட் டைமில் வெளியில் போகாதடா அப்படின்னு சொன்னா கேட்குறேன் நீ அப்படின்னு அம்மா பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்க. சரி தர்காவுக்கு போனியா, இது என்னன்னு கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் பாய்கிட்ட பேசிட்டேன், அவர் சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி அது என்னன்னு கொஞ்சம் பாரு, ஏதாச்சும் அதிகப்படியாச்சும் போச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரிம்மா
சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்ருதீன் தர்காவுக்கும் போறாரு. அண்ட் அங்க பாயை பார்த்து, பாய் நேற்று இந்த விஷயத்த சொல்லிட்டு போனேன், நைட்டே அந்த உருவம் எங்க வீட்டில் வந்து நிக்குது, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பாய் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல இவருக்கும் மந்திரிச்சு விடுறாரு. அண்ட் அந்த இடத்துல அல்ல அவர்கிட்ட பூஜை பண்ணி ஒரு தாயத்தை எடுத்து பக்ருதீன் இவரோட கையில கட்டி இதை கையில இருந்து கழலாம பார்த்துக்கும், எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் அனுப்புறாரு. அப்படி வீட்டுக்கு வந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பக்ருதீன் இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சொல்லப்போனா அடுத்த 6 மாசம் வரைக்கும் பக்ருதீன் அவரோட நார்மல் லைஃப்ல தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த பேயோட சிம்டம்ஸ் கூட இல்லை. ஆனா பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட முடியல. ஏன்னா அவரோட கையில கட்டி வச்ச அந்த ஒரு அந்த தாயத்தெல்லாம் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. பட் அந்த தாயத்தை கட்டி இருக்கிற அந்த ஒரு கயிறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணிலாம் பட்டு இத்து போயிருச்சு போல இருக்கு. அதனால இவருக்கே தெரியாம அந்த கயிறு கட்டாயிட்டு இருக்கு. அப்படி கட்டானதுக்கு அப்புறம் போன பேய் திரும்ப ரிட்டர்ன் வந்துருச்சு. ஆனா இந்த கயிறு கட்டானது கூட தெரியாம பக்ருதீன் இவரும் அவரோட லைஃபை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்ருதீன் இவர் சைட்ல இந்த லாங் டிரைவுக்கு காரும் ஓட்டிட்டு இருக்காரு. அண்ட் அவங்க ஏரியால ஆட்டோவும் ஓட்டிட்டு இருக்காரு. அண்ட் அந்த சமயம் 6 மாசத்துக்கு அப்புறம் இவருக்கு ஒரு கார் சவாரியும் வருது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகூர்ல இருந்து சேலம் பக்கத்துல இருக்கிற ஏற்காட்டுக்கு ஒரு ஃபேமிலியை ட்ரிப் மாதிரி கூட்டு போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக பக்ருதீன் இவரும் கார்ல அந்த ஃபேமிலியை கூட்டிட்டு ஏற்காடுக்கும் போறாரு. பட் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி அவங்களுக்கு மட்டும்தான் முன்னாடியே ரூம் புக் பண்ணிருக்காங்க. டிரைவரான பக்ருதீன் இவருக்கு ரூம் புக் பண்ணல. பட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி இவருக்கு ரூம் அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனா அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து எல்லா ரூமும் ஃபுல் ஆயிருச்சு. ஸோ இதனால அந்த ஃபேமிலியும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க கார்லயே தூங்க, உங்களுக்கு நான் நாளைக்கு கண்டிப்பா ரூம் அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பக்ருதீன் இவரும் அட இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் கார்ல அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டோட பார்க்கிங்க்கு போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய கார் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்றதுனால சரி ரெசார்ட்டுக்கு வெளியில் நிறுத்தலாம் அப்படின்னு அந்த ரெசார்ட் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 30 மீட்டர் தள்ளி ரோடு வந்துருக்கு. அந்த ரோட் ஓரமாக தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்துறாரு. காருக்குள்ளேயும் படுத்துட்டு இருக்காரு. இப்படி கார் அங்கே பார்க் பண்ணதுக்கு அப்புறம் பக்ருதீன் அந்த கார்ல தூங்கலான்னு ட்ரை பண்றாரு. பட் இவருக்கு பெருசா கார்ல தூங்கி பழக்கம் இல்லை அப்படின்றதுனால அந்த சமயம் தூக்கமும் வரல. ஒரு லெவலுக்கு அப்புறம் நாடா தூக்கமே வரல, பேசாம ஒரு தம் ஒன்று போட்டால் தான் சரிப்பட்டு வர அப்படின்னு கார்ல இருந்து வெளியிலே இறங்கி வராரு. அண்ட் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவர் கார் நிறுத்திருக்கிற இந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் ஒரு 20-30 அடி தள்ளி தான் இருந்துட்டு இருக்கு. இவர் இருக்கிற இடம் டார்க்கா இருட்டா தான் இருந்துட்டு இருக்கு. இவரும் காரை விட்டு வெளியில வந்து சிகரெட்டும் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது எதாச்சியா அந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கிற அந்த இடத்த அப்படியே பார்க்கறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அதெல்லாம் கண்டுக்காம இவரும் சிகரெட் பிடிச்சிட்டு மறுபடியும் அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்துல நிற்கிற அந்த நபர் ஆடாம அசையாம இதுக்கு முன்னாடி எப்படி நின்னாரோ அதே மாதிரி தான் நின்றுருக்காரு. சொல்ல போனா நம்ம பக்ருதீன் இவரை பார்த்த மாதிரி தான் அந்த ஒரு ரூமும் நின்றுருக்க. அப்பதான் பக்ருதீன் இவருக்கும் தெரியுது என்ன ஆளுதான் நின்றுருக்காங்க, ஏதோ நம்மளே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. இவரும் கொஞ்சம் டீப்பா பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கே தெரியுது அங்க நிக்கிறது ஆளு கிடையாதுரா, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த ஊரும் நம்ம காருக்குள்ள போயிடலாம் அப்படின்னு. இவரும் அந்த சிகரெட் எல்லாம் போட்டு காருக்குள்ள வந்துட்டு கையை தொட்டு பார்த்தா தாயத்தை காணும். அப்பதான் இவருக்கே தெரியுது ஐயோ தாயத்தை எங்க மிஸ் ஆச்சு அப்படின்னு தேடி பார்க்குறாரு. ஆனா தாயத்தை அந்த கார்ல இல்லை, அவங்க ஊர்லயே எங்கேயோ மிஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்படி தாயத்தை மிஸ் ஆனதுனால தான் அந்த உருவம் இப்போ வந்திருக்குன்ற விஷயமும் இவருக்கு புரிய வருது. ஆனா இப்போ பக்ருதீன் இவரும் காருக்குள்ள தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த காருக்குள்ள இருந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த உருவம் அந்த இடத்த விட்டு போயிருச்சு. இவரும் சுத்தி முத்தி பார்க்கறாரு. சரி காரை விட்டு இறங்க வேண்டாம், காருக்குள்ள இருக்கிறதான் சேஃப், சைலண்டா தூங்கிடலாம் அப்படின்னு இவரும் தூங்கிட்டு இருக்காரு. ஆனா அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த காரை யாரோ டொக்குன்னு வந்து தட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பக்ருதீன் இவரும் சைட் மிரர்ல லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி 2 சைடுமே பாக்குறாரு. அந்த இடத்துல ஆளுங்க இல்ல நாய்ங்கன்னு கூட எதுவுமே இல்லை. பட் அப்பவும் ஏதோ ஒண்ணு இவரோட காரை தட்டிட்டும் இருக்கு. ஆனா தட்டுற விஷயம் வந்து கொஞ்ச நேரத்துல அமைதியாக சரி கண்ணை முன் தூங்கிடலாம் அப்படின்னு இவரும் தூங்க ட்ரை பண்றாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவரோட காரு பொறுமையா ஆடவும் ஆரம்பிக்குது. அந்த ஆட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க காரில் சைடில் அப்படி சாஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ஆட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவரோட காரும் ஒரு மாதிரி ஆட ஆரம்பிக்க ரொம்பவே பயந்தும் போகிறாரு. அந்த 2 சைடு மிரர்லையும் பார்க்குறாரு. பின் சீட்டுக்கு வந்து லைட்டாக அந்த பின்னாடி கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அது வழியாக எட்டி பார்த்தா கூட அங்கே எந்த ஒரு விஷயமும் கிடையாது இவரோட காரை இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஆட்டுறதுக்கு. இப்படி நைட்டு ஃபுல்லாக இந்த சேஷ்டைகள்லாம் அதிகமாக பக்ருதீன் இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இவர் ஊராக இருந்தால் பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டு கூட போய் படுத்துக்கலாம். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த காருக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் பக்ருதீன் இவர் எப்ப தூங்கினாரு அப்படின்னு கூட தெரியல. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாய் நாகூர் தர்கால இருக்காருல அவருக்கு கால் பண்ணி பாய் 6 மாசத்துக்கு முன்னாடி கட்டி கொடுத்த அந்த ஒரு தாயத்தை எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் அந்த பேய் வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, அதோட ஆட்டோ ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு, ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லும் போதும் இப்ப நீ எங்க இருக்குன்னு கேட்க நான் ஏற்காடுல இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரிப்பா நீ நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ணிடுறாரு. ஆனா ஏற்காடுக்கு வந்த இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கண்டினியூ ஆகும்.
இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் தான் பக்ருதீன் இவருக்கு ரூமும் கிடைக்கல. செகண்ட் நாள் அங்கே எப்படி ரூம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த ரெசார்ட்டோட மாடியில் ஒரு ரூம் காலியாக இருக்குது, அங்கே வேணா தங்கிப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவரும் மாடிக்கு போகிறாரு. அண்ட் அங்கே ஒரு சில ரூம் இருக்குது. அண்ட் அந்த இடத்துல தங்குறவங்க மோஸ்ட்டாக டிரைவராக தான் வந்துருக்காங்க. பக்கத்து ரூமில் ஒரு டிரைவர் வந்துருக்காரு. இப்போ பக்ருதீன் அவரோட ரூமில் தூங்கிட்டு இருக்க, ஆனால் பக்கத்து ரூமில் இருக்கிற வேற ஒரு டிரைவர் பயங்கரமாக குரட்டை விடுறாரு. இந்த குரட்டை சத்தம் பக்கத்து ரூமில் இருக்கிற பக்ருதீன் இவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது. என்னடா இது தூங்க முடியல அப்படின்னு மறுபடியும் எந்திரிச்சு வந்து வெளியில் சிகரெட்டும் பிடிச்சிட்டு இருக்க. அப்படி சிகரெட் பிடிச்சிட்டு எதர்ச்சியா ஸ்டெப்பை தான் பார்க்குறாரு. படிக்கட்டை பார்த்தா நைட்டு பார்த்தா அதே உருவம் இப்போ படிக்கட்டுக்கிட்ட வந்து நிற்குது. பார்த்தா அடுத்த செகண்டே பக்ருதீன் பயத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்காரு. அப்படி கீழே விழுந்தவரை அந்த சைடில் இருக்கிற யாருமே வந்து எழுப்பல. ஏன்னா அந்த படிக்கட்டுக்கிட்ட வேற யாருமே வரல. ஒருத்தர் கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்படி பொழுது விடிஞ்சு சூரியன் முளைச்சி இவரோட மூஞ்சில வந்து அடிக்கிற வரைக்கும் நம்ம பக்ருதீன் எந்திரிக்கவே இல்லை. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரே செல்ஃபா எந்திரிச்சிருக்காரு. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்காடுல இருந்திருக்காரு. ஃபைனலா ஏற்காடுல அந்த ட்ரிப்பும் முடியுது. அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு நாகூருக்கும் வந்துடுறாரு. அண்ட் வந்தவொடனே நாகூர்ல இருக்கிற பாயை பார்த்து, பாய் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது, சரிப்பா இன்னைக்கு ஒரு நாள் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், இன்னைக்கு நைட் உனக்கு எதுவுமே நடக்காது, ஆனா இன்னைக்கும் சேம் அதே மாதிரி விஷயம் நடக்கிறதா இருந்தால் அடுத்த நாள் என்கிட்ட வந்து சொல்லு, இது சரி பண்ணிடலாம். அண்ட் போகும்போது மறக்காம தாயத்தை வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா ஒரு சில விஷயமும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பக்ருதீன் இவர் யோசிக்கிற விஷயம் என்ன, இவர் சொல்றதே தவிர செய்ய மாட்டாரு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் பேச்சு தான் பேசிட்டு இருக்காரு, வேற எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி வந்துடுறாரு. பட் கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பக்ருதீன் இவருக்கே ஞாபகம் வருது, தாயத்தை வாங்கிட்டு போக சொன்னாங்களே மறந்துட்டேனே, இன்னைக்கு நைட் என்ன பண்ண போகுது அப்படின்னு பயங்கரமாக பயந்துருக்காரு. இப்படியே அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்ருதீன் இவரும் நைட்டு தூங்கலாம்னு தூங்கிட்டு இருக்காரு. இவரோட ரூம்ல தான் தனியாக தூங்குறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் இவருக்கு ஒரு தாட், என் காலுக்கு பக்கத்தில் யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த உருவம் இவருக்கு காலுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கு. அண்ட் இவரையே ஒரு மாதிரியும் பார்த்துருந்துருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பக்ருதீன் இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ப்ரே பண்ணதுக்கப்புறம் அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சும் போகுது. இப்படி உருவம் மறைஞ்சதுக்கப்புறம் தூங்கும் ட்ரை பண்ணுறாரு. அது தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஏதோ ஒன்று இவரோட நெஞ்சை அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. பொறுமையாக கண்ணை திறந்து பார்த்தா நெஞ்சு அழுத்தலை, நெஞ்சு மேலே அந்த உருவம் ஏறி உக்காந்துட்டு இருக்கு. இதை இவரும் லைவாக பார்க்குறாரு. ஆனால் அந்த உருவத்தை அங்கேருந்து தள்ளி விடவும் ட்ரை பண்ணுறாரு. இவரால் சுத்தமாக முடியல. ஆனால் என்ன பண்ணாலும் அந்த புடியிலிருந்து இவரால் தப்பிக்கவும் முடியல. இது மட்டும் இல்லாமல் மேலே உட்காந்துருக்கிற அந்த உருவம் நம்ம பக்ருதீன் இவரோட கழுத்தை பிடிச்சி கீறவும் ஆரம்பிக்குது. அதாவது நகைக்கீரல்கள் போட்டு அவரோட கழுத்தையே ஒரு மாதிரி புரண்டி விடுது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கண்ணை மூடுறாரு. அந்த இடத்துல அல்லாஹ் நினச்சி பயங்கரமாக ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ப்ரே பண்ணதோட எஃபெக்டோ இல்லை என்னன்னு தெரியல, அந்த இடத்துல அந்த உருவமும் மறைஞ்சு போகுது. இப்படி அந்த உருவம் போனதுக்கப்புறம் இங்கே பக்ருதீன் இவருக்கு செம்ம காண்டாகுது. இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் அந்த பாய் எதுவுமே பண்ண மாட்டாரு. பொழுது விடுத்ததுக்கு அப்புறம் அவரை பார்ப்போம், உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க, இல்லை வேற யாராச்சும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவோட நாளைக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு கோவத்தோட தான் படுத்துட்டும் இருக்காரு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அம்மாயிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அம்மாயிட்டையும் நைட்டு நடந்த விஷயத்த பேசும்போது, இரு என்னடா கழுத்து ஃபுல்லாக கீறி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் பக்ருதீன் அவரே நோட் பண்ணுறாரு கழுத்தில் நிறைய கீறல்கள் இருக்குது அப்படின்னு. அந்த அம்மாவும் பயங்கரமாக பயந்து போகிறாங்க. டேய் என்னடா அந்த ஆள் சரி பண்ணுறாருன்னு சொன்னேன், ஆனால் இப்போ வரைக்கும் சரி பண்ணல, பேசாமல் அந்த ஆள் வேலைக்கு ஆவாரான்னு பாரு, இல்லைன்னா நம்ம வேறங்கன்னா போகலாம், கடைசியாக பேசிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி பக்ருதீன் இவரே அனுப்பேன். ஆனால் பக்ருதீன் இவரும் நாகூரில் இருக்கிற அந்த பாய் அவரை பார்த்து நடந்த விஷயத்த கொஞ்சம் கோவத்தோடு தான் சொல்கிறாரு. அப்போ அந்த பாயம், சரிப்பா இன்னையோட உன் பிரச்சனை சரியாகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற அந்த ஒரு பேயை அந்த இடத்துல வசப்படுத்துறாரு. அந்த வசப்படுத்தினதுக்கப்புறம் அதுக்கிட்ட இது வேணுமா அது வேணுமா, எதுக்கு இவன் பின்னாடி சுற்றுற, என்ன பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கேட்கல. அதை வசியப்படுத்திட்டாரு. வசியப்படுத்திட்டு அதை வச்சு அந்த இடத்துல ஒரு சில மந்திரங்கள்லாம் பண்ணி ஒரு தாயத்தை ரெடி பண்ணி இவரோட கையில் மறுபடியும் கட்டி விடுறாரு. கட்டி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, இந்த தாயத்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு வாக்கும் கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி பக்ருதீன் இவரோட லைஃப்ல எந்த பிரச்சனைகளும் வரல. பட் இதுக்கும் மேலே பிரச்சனைகள் வர வேண்டாம், இன்கேஸ் இந்த தாயத்தை கலந்து மறுபடியும் அந்த பிரச்சனை வந்ததுன்னா பேசாமல் நம்ம கடல் கடந்து போயிடலாம் அப்படின்னு பக்ருதீன் இவரும் இப்போ தமிழ்நாட்டை விட்டு துபாய்க்கும் போயிட்டு அங்கே வேலை பார்த்துட்டும் இருக்காரு. பொதுவாக ஆன்மாக்களால் கடல் கடந்து வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஆன்மாவெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சா அதை கடலில் போட்டு கரைச்சிருவாங்க. ஸோ இந்த ரீசனாலேயும் பக்ருதீன் இவரும் கடல் கடந்து துபாய்க்கும் போயிட்டாரு. ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த தாயத்து இவரோட கையில் ரொம்பவே சேஃப்டியாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அவரோட லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே வரல. பட் இப்போவும் பக்ருதீன் இவருக்கு ஒரு சின்ன பயம் இருந்துட்டு, இன்கேஸ் இந்த தாயத்து இல்லைனா நம்ம நிலைமை என்ன ஆகுறது, பாய் சொன்னாரு இந்த தாயத்து இல்லைனாலும் பிரச்சனை வராதுப்பா, பட் அதையும் மீறி அந்த பிரச்சனை நம்ம தொடர்ந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு இப்பவும் ஒரு பயங்கர பயத்தோட தான் இருந்துட்டும் இருக்காரு.
அட இந்த இடத்துல பக்ருதீன் இவரோட பயத்தை போக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருந்தா அதையும் என்னன்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அப்படி மென்ஷன் பண்ணீங்கன்னா அவரும் அதை பார்த்து சேஃப்டிக்கு பண்ணிப்பாரு. இன்கேஸ் ஃபியூச்சர்ல தெரிஞ்சோ தெரியாமலோ திரும்ப ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா ஒரு பயத்தோட தானே இருக்காரு. ஸோ அதை என்ன ஏது அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ பக்ருதீன் இவரோட லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்டு இன்னும் வீடியோ முடியல, இப்போதான் நீங்க பண்ண வேண்டிய ஒரு பெரிய வேலையே இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் அவங்க அம்மாக்காக ஒரு ஹெல்ப்பும் கேட்டிருக்காரு. நம்ம சப்ஸ்கிரைபரான கமலேஷ் இவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அண்ட் இவங்க ஃபேமிலியில சொல்ல போனா இவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், அதுவும் பேயால. ஒரு சில நாளா பார்த்தீங்கன்னா அம்மா இவங்க நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு எந்திரிச்சும் போயிடுவாங்க. அண்ட் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா ரொம்பவே அமானுஷமா இவங்க வீட்டில் நடந்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த ஆரம்பத்துல இருந்து கமலேஷ் இவரும் பார்த்துருக்காரு. ஆனா அப்போ இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு அவருக்கும் தெரியல. அவங்க அப்பா கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவும் கொஞ்சம் விசாரிச்சிருக்காரு. அப்பதான் அவருக்கே தெரியுது, கமலேஷ் இவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. அவங்க இறந்தும் போயிட்டு இருக்காங்க. அப்படி இறந்து போனவங்களோட ஆன்மா இப்போ அக்காவான கமலேஷ் அவங்க அம்மா உடம்புல இருந்துட்டு இருக்கனால தான் அவங்க அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆன்மாவை அவங்க அம்மா உடம்பை விட்டு ஓட்டினா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்துல இருந்து அவங்க ஃபேமிலி ஃபுல்லா வெளியில வரும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் நீங்க கேட்டிருப்பீங்க ஏதாச்சும் மாந்திரிகவாதியை பார்த்து சரி பண்ணலாமே அப்படின்னு. பட் இவங்க ஃபேமிலி போகாத கோவில் இல்லை, பண்ணாத விஷயம் இல்லை, நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே இவங்களுக்கு கை கொடுக்கல ஸ்டில் இப்போ வரைக்கும். ஸோ இந்த விஷயத்துலேருந்து கமலேஷ் இவங்க அம்மாவை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் அவங்க இந்த ஒரு விஷயத்துலேருந்து டோட்டலாக வெளியில் வருவாங்க. ஏன்னா கமலேஷ் அவங்க அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த பிரச்சனையால் அடுத்து அவங்களுக்கு ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்னு பயந்துருக்காரு. இந்த பிரச்சனையிலேருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்றத வந்து ஆஸ் யூஷுவல் நிறைய ஃபேமிலிக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணால் சரியான அப்படின்னு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் நிறைய பேர் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்து அவங்க இப்போ ரிலீவ் ஆயிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அது என்னன்றது வந்து ஒரு தனி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல கமலேஷ் இவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணால் இவங்க இந்த ஒரு பிரச்சனைலேருந்து வெளியில் வருவாங்க, இவங்க குடும்பத்தை கூட ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா நானும் அந்த ஒரு கமெண்ட்காக ஆவலாக காத்துட்ருக்கேன். அவ்வளோதான் மக்களே, வீடியோவை வழக்கம் போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட் என்னது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அது கூடவே நம்ம சேனல் ப்ளஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள்.